அடுத்தது இந்நேரம் வணக்கங்க. நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயலுக்கு வந்திருக்கேன். இப்போ வயலுக்கு வந்து நான் மருந்து அடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். என்ன மருந்து எவ்வளோ கலவையில் நான் அடிக்க போகிறேன்னு சொல்லி தொடர்ந்து இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்க. ஓகே, அதுக்கு முதல் எங்களோட சேனலில் யாராவது முதத்தடையாக பார்த்தா மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் வயலுக்கு வந்துட்டோம். மாமா முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறார். இப்போ நாங்கள் வந்து மருந்து அடிக்க போகிறோம். இப்போ மாமா தான் எல்லாம் கலந்து தர போகிறார். நான் வந்து மருந்து அடிக்க போகிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயலுக்கு வந்து மருந்தெல்லாம் அடித்து புல்லெல்லாம் வெறிஞ்சு போய் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் வந்து எங்களோட வயல். இப்போ இதுக்கு தான் நாங்கள் மருந்து அடிக்க போகிறோம். போய் கொண்டிருக்கிறோம். மாமா அங்கே ஓட்டார். பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. நல்ல அந்த மாதிரி இருக்கு. மலையோரம் போகும் காற்று மனதோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. சரி, நாங்கள் இப்போ போய் மருந்து அடிக்கிறதுக்கு இப்போ தண்ணியெல்லாம் விட்டு எவ்வளோ மருந்து எப்படி கலவை என்று சொல்லி எல்லாம் பார்ப்போம். ஓகே, தொடர்ந்து காணொலி பாருங்க. அம்மோட போய் கொண்டிருக்கேன். வரம்புல போகிறேன். சரக்கு போட்டு விழுந்தா கீழே கிடக்கும். பார்த்தீங்கன்னா மாமா வந்து பெப்பை போட்டுறார் மருந்து அடிக்கிறதுக்கு. எல்லாம் கலட்டி தான் வைக்கிறோம் நாங்கள். ரெண்டு பேப்பையும் போட்டுற மாமா. ரெண்டு பேப்பை தூரட்டு அடிக்கலாம். இப்போ ஒரு வேப்பில் அடித்தோம்னு சொன்னால் கிட்ட காலுக்கு அடி விடும். இப்போ ரெண்டு வேப்பம் கொழிவினோம்னு சொன்னால் எட்டு அடிக்கலாம். அடிவா அகலமாக அடி விடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் மருந்து. லோயன் என்னத்துக்கு அடிக்கிறது? கூரை சரி அகண்ட இலப்புக்களை அடிக்கும். இது லோயன். இந்த மருந்து வந்து லோயன். இது வந்து இந்த கூரை பெரிய அகண்ட புல்லுகள் அதுகளெல்லாம் அடிச்சா ஆள் முடிஞ்சிடும். இது ரெட்டிஷ். இது என்னன்னு சொன்னால் நெச்சப்பி கோழிக்கு உடனே அழிக்கும். அப்போ இதுக்கான ஒரு பாணி மருந்து. இந்த மருந்தை பயிரில் ஒட்ட வைக்கிறதுக்கான ஒரு பாணி மருந்து. அந்த மருந்துகளை மருந்து வந்து இந்த பயிரின் இலையில் இருக்குது தானே, அதில் வந்து ஒட்டி பிடிக்குமே. அதுக்காக பாணி மருந்து. இந்த மருந்து ஈஸ்டாவேர். இது வந்து பானி மாதிரி அந்த மருந்துகள் வந்து ஒட்டி பிடிக்கிறதுக்காகத்தான் இது பயிரில் வந்து ஒட்டி பிடிக்கும். சொன்னால் நாங்கள் சும்மா அடித்தோம்னு சொன்னால் பயிரில் ஒட்டி பிடிக்காது. சில நேரம் அடிஞ்சு கீழே தண்ணிக்குள்ளே விழுந்துருவேன், நியாயமாக போயிடும். இது வந்து மழை பெஞ்சாலும் அதை இந்த பயிரில் வந்து ஒட்டி பிடிச்சிருக்கோம் அந்த இலையில் மருந்து. அதுக்காக ஓகே, நாங்கள் அப்படி கலக்கிறது இந்த மாதிரி சொல்லி பார்ப்போம். எவ்வளோ ஓட்டுறது அப்படின்றது. இதில் வந்து 40 மில்லி. இந்த ஒரு டேங்குக்கு 40 மில்லி. இதில் 14 லிட்டர் இருக்கு. இது வந்து 40 மில்லி தான். இந்த டேங்கு வந்து 14 லிட்டர். இதுக்கு இதில் 40 மில்லி விட்டு நாங்கள் இப்போ கலக்க போகிறோம்.
இதுவும் அதானே. இது எவ்வளோ வரும்? இது சும்மா இந்த இது இந்த 40 தான். இது வந்து 40 தான். ஓகே. இல்லை 400 மில்லி மருந்து தான் ஒவ்வொன்று. இப்போ வந்து தண்ணி விட்டாச்சு, முக்கால்வாசி அரை டேங்கு தண்ணி விட்டாச்சு. தென் மருந்தை விட்டு கலந்து போட்டு தென் மிச்ச தண்ணியை விடுவோம். 40 குடத்தில் கொஞ்சம். சரி, பார்த்தீங்கன்னா 40 விட்டாச்சு மருந்து. இப்போ இதை வந்து நாங்கள் டேங்கில் விடுவோம். இது வந்து 40 தான். சரி. 400ல 10 டேங்க் அடிப்போம். ஓகே, இது வந்து 40 தான். சரி, பார்த்தீங்கன்னா பாதி அப்படி இது மாதிரி தான் இருக்குது. மருந்தெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ திருப்பியும் தண்ணி விடணும். என்னன்னா முதல் வந்து அரை டேங்க் தண்ணி தான் விட்டுனாங்க. இப்போ திருப்பியும் தண்ணி விடணும் ஃபுல்லாக. தண்ணியை விட்டோம்னு சொன்னால் கலக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து நிறைஞ்சிட்டு ஓகேன்னு கொஞ்சம் பம்ப் பண்ணிட்டு ஓகே இனி மருந்து அடிப்போம். இப்போ மருந்து எல்லாம் கலந்து விட்டு வெதண்டியாச்சு. இனி நாங்கள் அடிக்க போகிறோம் மருந்து. ஓகே, எங்க இருந்து அடிக்கும்? அங்க இருந்து அடிச்சுட்டு காத்துக்கு. சரி, நான் இப்போ மருந்து அடிக்க போறேன். ஓகே, நான் மருந்து அடிப்போம். காத்து உடம்பு பார்த்து தான் அடிக்கணும். என்ன சொன்னது கண்டபடி அடிக்கலாது. சரி, அதே வேலை நீங்கள் விட்டு இருங்க பரவாயில்ல. இப்படி அடிக்க. ஓகே, இந்த பக்கத்தில் அடிக்கட்டாமா? இந்த காற்று பழம் தானே. இப்படிதான் அடிக்கிற மாதிரி இருந்து அப்படியே ரவுண்ட் அடித்தோம்னா சரி. வந்து புல்லுக்கிட்ட மருந்து வந்து அடிச்சுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி அப்பதான் இப்படிலாம் வடிவம் அடிக்கணும்.
எனக்கு ஒரு டேங்க் அடிக்கவே விளக்குது போது. ஓகே, இப்படியே எல்லாத்துக்கும் அடித்தோம்னா சரி. ஓகே, ஆ சுற்றி எடுக்கணும். இப்படியா? இப்படி வந்து வந்து போவோம். ஆ ஆ சரியா. நாங்கள் சுற்றி அடிக்கிறப்பட சால் கட்டி அடித்தோம்னு சொன்னால் மருந்து எல்லாத்துக்கும் படம்